கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நாங்கள் சந்தோஷமாக இல்லை பிரதர், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், துக்கத்தோடு இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னாலும், இன்றைக்கி நீங்கள் துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய துக்கத்தை ஆண்டவர் இந்த நாளிலே காலை வேளையிலே சந்தோஷமாய் மாற்றி உங்களுடைய அழுகை ஆனந்த களிப்பாய் மாற்றி தருவாராகன்னு நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். மனவேதனை, மனக்குழப்பம், மன கஷ்டம், மன கசப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெய்வீக ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து மறுபடியும் முன்பு போல உங்களை கர்த்தர் ஓட விடுவாராக நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இப்பொழுது நாம் இந்த நாள் மங்கள வார்த்தைக்கு கடந்து செல்லுவோம். சங்கீதம் 121:3. உன் காலை தள்ளாட விட்டார். சிலர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையே ஆட்டம் கொடுத்துருச்சு, என்னுடைய தொழில் ஆட்டம் கண்டுருச்சு, என்னுடைய ஊழியம் ஆட்டம் கண்டுருச்சு, என்னுடைய வேலை ஆட்டம் கண்டுருச்சு. எதெல்லாம் தள்ளாடிட்டு இருக்கோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். இந்த வசனம் சொல்கிற உன் காலை தள்ளாட விட்டார். உன்னுடைய காலை தள்ளாட விட்டார்னா தள்ளாடி கொண்டிருக்கிற உன்னுடைய கால்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். தள்ளாடுகிற முழங்கால்களை கர்த்தர் உறுதிப்படுத்துவார் என்று வேதம் சொல்கிறது. யாரெல்லாம் எனக்கு கால் விளங்கலை, முட்டி வலி, முட்டியில் சர்ஜரி பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு வாத நோய், அதனால் என்னால் நடக்க முடியலைன்னு சொல்லுகிறீர்களோ, கர்த்தர் இந்த வசனத்தின்படி உன் காலை தள்ளாட விடமாட்டார். உன்னை காக்கிறவர் ஒருபோதும் உறங்க மாட்டார். இன்னைக்கு இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் தள்ளாடிட்டு இருக்கிற உன்னுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்தி தருவார். அன்றைக்கு யோசபாத்தினுடைய ராஜ்ய பாரம் தள்ளாடிட்டு ஆட்டம் கண்டிருந்தான். வேதம் சொல்லுகிறது, யோசபாத்தினுடைய ஆட்சியை கர்த்தர் ஸ்திரப்படுத்தி ஐஸ்வர்யங்களையும் கனத்தையும் அவருக்கு கொடுத்து அவரை கனம் பண்ணாராம். இன்றைக்கும் தள்ளாடி கொண்டிருக்கிற உன்னுடைய ராஜ்ய பாரம், உன்னுடைய வேலையை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார், பெர்மனன்ட் பண்ணுவார். தள்ளாடிட்டு இருக்கிறனுடைய வியாபார ஸ்தலத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்தி நல்ல அறுவடையை கொடுப்பார். படிப்பு கண்டினியூ ஆகுமா ஆகாதான்னு தள்ளாடிட்டு கிடக்கிறவனுடைய படிப்பு ஆண்டவர் ஸ்திரப்படுத்தி நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் கொடுத்து உன்னை கனம் பண்ணுவார். இந்த ஊழியம் நிலைக்குமா நிலைக்காதான்னு தள்ளாடிட்டு இருக்கிற தள்ளாட்டங்கள் நீங்கி ஊழியம் தங்கும். இந்த கற்பம் நிலைக்குமா கலைஞ்சு போகுமான்னு தள்ளாடிட்டு இருக்கிற நிலைமையில் அந்த கற்பத்தை கர்த்தர் தங்க பண்ணி பெரிய காரியங்களை செய்வார். ஒரு நல்ல சாட்சியை நம்ம கேட்கலாமா? சிஸ்டர் முகாசா ஃப்ரம் இணையம், கன்னியாகுமரி மாவட்டம். நான் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு 2 வருடமாக தீராத உதிரப்போக்கு பிரச்சனை இருந்து கொண்டே இருந்தது. என்னால் பாடங்களை கவனம் செலுத்தி படிக்கவும் முடியவில்லை. எந்த வேலையும் என்னால் செய்யவும் முடியவில்லை. எப்பொழுதும் சோர்வாகவே இருந்து கொண்டிருந்தேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பிரச்சனையின் மத்தியிலிருந்து விடுதலை கிடைக்காதா என்று கவலைக்கப்பட்டு கொண்டே இருந்தேன். இந்த சூழ்நிலையில் என்னுடைய சித்தி தேவனின் அன்பு ஊழியங்களின் நாகர்கோயில் ஜபகோபுரத்திற்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார்கள். நான் என்னுடைய மனவேதனையை ஜப ஊழியரிடம் சொல்லி ஜபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். ஜப ஊழியர் ஜபித்த மறுநாளே எனக்கு 2 ஆண்டுகளாக இருந்த தீராத உதிரப்போக்கு பிரச்சனைக்கு முடிவு கிடைத்தது. இப்பொழுது நான் ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன். பாருங்க, சரீரத்தில் பலவீனம், உடம்பே தள்ளாடிட்டு இருக்க நிலைமை. ஏன்னா 2 வருஷமாக தீராத உதிரப்போக்கு. எப்படி அந்த நிலைமை இருந்திருக்கு யோசித்து பாருங்க. தேவனின் அன்பு ஜபகோரத்துக்கு வந்தாங்க, ஜபம் பண்ணணும், கர்த்தருடைய மங்கள வார்த்தையை கொடுத்தோம். அந்த வார்த்தை மனு உருவாகி தீராத உதிரப்போக்கிலிருந்து 2 வருஷ பிரச்சனையிலிருந்து விடுதலை. இன்னைக்கு உங்களுக்கும் தீராத எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலையை கொடுத்து தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்தி தள்ளாடுகிற விசுவாசத்திலிருந்து உங்களை மீட்டு என் விசுவாசத்தில் வேர்பற்றி நிற்க கர்த்தர் உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. உன் காலை தள்ளாட விட்டார் என்கிற மங்கள வார்த்தையின்படி எதெல்லாம் எங்களுடைய லைஃப்பில் தள்ளாடிட்டு இருக்கிறோம் அது எல்லாத்தையும் ஸ்திரப்படுத்தி தாரும், நிலைநிறுத்தி தாரும். வேலை ஸ்திரப்படட்டும், பெர்மனண்ட் ஆகட்டும், தொழில் ஸ்திரப்படட்டும், நிரந்தரமாகட்டும். என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற தள்ளாடிட்டு இருக்கிற உறுப்புகள் சரியாய் வேலை செய்யட்டும். அவர்களை கர்த்தர் குணமாக்கும் சுவாமி. அன்றைக்கு ஆடிக்கொண்டிருந்த யோசபாத்தின் அரசாட்சியை ஸ்திரப்படுத்தி கொடுத்து ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மிகுதியாய் கொடுத்த ஆண்டவர்
என் பிள்ளைகளுக்கும் அப்படியே செய்வீராக. எதெல்லாம் ஆட்டம் கண்டுட்டு இருக்கோ அது எல்லாத்தையும் கர்த்தர் இன்றைக்கு ஸ்திரப்படுத்தி அதே இடத்துல என் பிள்ளைகள் வேரூன்றி காலூன்றி நிலை நின்று சாட்சியாக இருக்கவும் சாதனை படைக்கவும் என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். உபாகமம் 26:19 படி புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் அவர்களை சிறந்திருக்கும்படி செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.